இன்னைக்கு எறா தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். அது எறா வந்து சாதத்தை நம்ம அதில் போட்டு கிளறி நம்ம சாப்பிட போகிறோம். நான் அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது எப்படி பெரட்டி நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த எறா தொக்கை. எறா பெரட்டல் சோறு. இன்னைக்கு எறா தொக்கு பண்ணி அதில் வந்து சோறு கிளற போகிறேன். எறா பெரட்டல், எறா சோறு. சரிங்களா? இதுக்கு வந்து அரை கிலோ எறா வச்சுருக்கேன். வெள்ளை எறா நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி அதை உள்ளே இருக்கிறத அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அரை கிலோ எறா இருக்குது. நல்லா மீடியமான சைஸில் தான் இருக்குது எறா. கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ தக்காளி ஒரு 5 தக்காளி இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். இது அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வெறும் தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையானது, கரம் மசாலா தேவையானது, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சோம்பு சீரகத்தூள். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த தக்காளி விழுதை போட்டுட்டு இந்த மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எறா போட போகிறோம். எறா போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவியாக ஆக்கிட்டோம்னா அது மேலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் சோறு போட்டு நம்ம கிளறிக்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சுப்பா. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா வதங்கி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ தக்காளி விழுதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் கடாயில். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வந்துடும். இப்போ வந்து திரும்ப சொல்கிறேன். உப்பு வச்சுருக்கேன், கரம் மசாலா வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், சோம்பு சீரகத்தூள் வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ எல்லாமே இதில் ஒன்றா கொட்டிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசம் போட்டோம், நல்லா வதங்கிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கட்டும் இது. இப்போது நல்லா கொதிக்குது. இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன், நல்லா கொதிக்குது. இப்போ தேவையானது நம்ம இப்போ எறா போட்டுக்கலாம். இப்போ எறா போட்டாச்சு. இப்போது இது நல்லா வேகணும். இது இந்த தண்ணியிலேயே இதுலேயே தண்ணி விட எறாலேயே நல்லா வெந்து நல்லா வரட்டும். இது இப்போ எறா தொக்கு நல்லா கொதித்து நல்லா வந்துட்டுருக்குது. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுதுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிஃபனுக்கு என்ன வச்சுருக்கேன்னா பொட்டுக்கடலை சட்னி, 2 காஞ்ச மிளகாய், தேங்காய், ஒரே ஒரு பெரிய பூண்டு பல், அதுக்கப்புறம் வந்துட்டு உடச்ச கடலை போட்டிருக்கிறேன். தேவையானது உடச்ச கடலை, அது 3 பேருக்கு தேவையானது மட்டும் போட்டிருக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். தேவையானது கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இது பொட்டுக்கடலை சட்னி. இதை அரைச்சிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதில் உப்புலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இட்லி ஊற்றிருக்கேன். இட்லி இருக்குது. இப்போ வந்து நம்ம எறாசோறு கலர்றதுக்கு வெள்ளை சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பால் இப்போ கொச்சிட்ருக்குது, டீ போட்டுட்ருக்கு. இப்போ வந்து தொக்கு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். கொத்தமல்லி
கொத்தமல்லி தழை போட்டுட்டு வீட்டிலே மூடிக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் போச்சுதுன்னா கரெக்டாகிடும். அது நம்ம சோறு கலர்றதுக்கு. இப்போது எறா தொக்கு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த தொக்கில் நம்ம வெள்ளை சாதம் வந்து இப்போ வந்து வடித்து வச்சுட்டேன். வெள்ளை சாதம் இப்போ வந்து நம்ம ரைஸை போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போ எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ நம்ம எறா தொக்கு போட்டு நம்ம சோறு போட்டு எறா சோறு நம்ம கிளறி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ இதை நம்ம கிளறிக்கலாம். எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எறா பெரட்டல் சோறு, எறா சோறு அவ்வளோதான். இப்போ இதை நான் பெரட்டி ஆற விட்ருக்குறேன்.